இடஒதுக்கீடுன்றது வெறும் கல்விக்கும் ம். அல்லது வேலை வாய்ப்புக்கு மட்டும்தான் அது ஏற்படுத்தப்பட்டதா? இல்ல வேற எதுக்காக இந்த இடஒதுக்கீடு எதுக்காக ஏற்படுது? இது வந்து பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்கள் அவங்களா விரும்பி ஏத்துக்கிட்ட ஒரு விஷயமே கிடையாது. ஏற்கனவே 100% இடஒதுக்கீடு ஒரு குறிப்பிட்ட உயர் ஜாதி பிரிவினர்கள் முழுவதுமா வச்சிருந்ததுலேருந்து, இவர்களுக்கான பங்கை, உரிமையை இவங்க வாங்குறாங்க. இதான் நடந்துகிட்டு இருக்குது. நான் சொன்ன மனுஸ்மிருதி அடிப்படையில் 100% வேலைவாய்ப்பு, 100% கல்வி அவங்களுக்கு தான் அப்படின்னு இருந்தத, ஜனநாயகத்துல வந்து எங்களுக்கு இருக்கு. ஏன்னா நாங்க ஓட்டு போடுறோம். நாங்க ஓட்டு போட்டு தான் அரசாங்கமே வருது. அப்படிங்கிறப்ப அந்த அதிகாரத்துல எங்களுக்கு பங்கு வேணும். அப்படின்னு இவங்க சொல்லும்போது, இந்த அதிகாரத்தை நோக்கி இவங்க நகர்த்துறாங்க. நகர்த்துவதற்கான ஒரு வழிமுறை தான் இந்த இது. அப்ப அவங்களுக்கு வந்து அதிகாரத்துக்கு போகணும்னா கல்வி வேணும். அப்ப கல்வியில இடஒதுக்கீடு குடுக்கணும். அப்ப அந்த அதிகாரத்துக்கு போகணும்னா வேலைவாய்ப்புல அவங்களுக்கு வாய்ப்பு குடுக்கணும். ஏன்னா ஒருத்தவர் வந்து அதிகாரத்துல போய் உட்கார்றதுக்கு நீங்க வெறும் அ அமைச்சர்களா மட்டும் இருக்க முடியாது. நிர்வாகம் பண்றதுக்கு அதிகாரிகள் வேணும். அந்த அதிகாரத்துக்கு போகணும்னா, நீங்க வந்து அதற்கான ஒரு தேர்வு எழுதணும். தேர்வு எழுதி தான் நீங்க உள்ள போறீங்க. அப்ப அந்த தேர்வுல வந்து இவங்களுக்கான ஒரு முன்னுரிமை கொடுப்பதற்கு இடஒதுக்கீடு வேணும். எல்லாமே அதிகாரத்தை நோக்கி போவதற்கான ஒரு வாய்ப்பு தான் இது. இடஒதுக்கீடு மட்டுமே எல்லாத்துக்குமான தீர்வுன்னு சொல்லல. பட் இந்த அதிகாரத்துல உங்களுக்கு பங்கு வேணும்னா, அதற்கு வழிமுறை 2 வழி தான் இருக்கு. கல்வி, அதன் பிறகு வேலைவாய்ப்பு. இந்த 2த்துலயும் இந்த மக்களுக்கு இந்த இடஒதுக்கீடுங்கிறது ஓரளவு அவர்களுக்கு வாய்ப்பை, கதவை திறந்து வைக்கக்கூடிய ஒரு வழியா தான் நம்ம பார்க்கணும்.